பேசிடவோ அவங்களை பார்த்துடவோ யாராவது ஒருத்தர் உங்களை பத்தி பேசினா கூட வேணாம்பா அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன் சாண்ட்ரா. பட் இந்த வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப டக்குன்னு நான் க்ளோஸ் ஆனது வந்து சாண்ட்ரா கிட்ட. இட்ஸ் நாட் லைக் ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல நாங்க ரெண்டு பேரும் அப்படி இல்ல. என்னோட ஒரு எல்டர் சிஸ்டர் நான் வந்து சாண்ட்ராவை பார்த்தேன். இந்த வீட்டுக்குள்ள எங்க கைஸ் போட போறோம் இல்ல இங்கதான் இருக்கோம் இல்லையா. டாஸ்கா இருந்தாலும் என்ன இருந்தாலும் டைம் கிடைக்காம இல்லவே கிடையாது. நான் க்ளோஷர் கொடுக்கணும்னு உங்களை நான் கம்பல் பண்ணல. பட் இருந்திருந்தாலும் ஒருவேளை நான் தப்பா பண்ணிருந்தாலும் தப்பு பண்ணாட்டாலும் உங்களுடைய கேள்வி நீங்க கிட்ட வந்து கேட்டுருக்கணும் அப்படின்ட்டு. அது எதுவுமே கேட்காம ஒரு க்ளோஷர் கொடுக்காம என் மேல ஒரு ராங்கா ஒரு அலிகேஷன் அட்லீஸ்ட் க்ளோஷர் கொடுக்காம போயிருந்தா கூட எனக்கு ஹர்ட் ஆயிருக்காரு. ஒரு ராங்கா என் மேல ஒரு அலிகேஷன் வச்சு அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணிட்டீங்க. ஃப்ரெண்டையும் தாண்டி ஒரு எல்டர் சிஸ்டர் பழகி ஒரு பர்சன் இந்த மாதிரி பின்னாடி உள்ள குச்சி நின்றது. நீங்க பழகாதவங்க கூட நான் விக்ரம் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாரு. விக்ரம் புரியுதா? போன் பண்ணா கூட என்ன விக்ரம் கேட்பேன். எனக்கு அந்த ஜோன்ல கூட நான் வேணாம்னு சொல்றேன். அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். என்ன அந்த இடத்துல இருந்து என்ன வேணாலும் சொன்னாரு. அவர் மூஞ்சிக்கு நேரம் பேசினாரு, என் மூஞ்சிக்கு நேரம் என்ன திட்டினாரு, என் மூஞ்சிக்கு நேரம் பேசினாரு. அது எனக்கு இல்லாம க்ளோஸ்டு ஒன் ஏன் இல்ல அப்படிங்கிற எனக்கு அந்த அந்த ஹர்ட் எனக்கு மன கஷ்டம் எனக்கு இருக்கு. சோ அதனால நான் வெளியில போய் எந்த சூழ்நிலையிலையும் வாட் எவர் இட் இஸ் நான் வந்து சாண்ட்ரா கூட வந்து